இப்போ ஒன் மேன் கமிஷன் ஜஸ்டிஸ் தந்துரோட ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்குநேரியில் வந்து ஒரு ஸ்கூல் பையனை வந்து வெட்டினாங்க. கூட படிக்கிற பசங்களே வந்து கேஸ்ட்டை சொல்லி வெட்டினாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னடா ஸ்கூல் பசங்களுக்குள்ளே இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சார்பாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒன் மேன் கமிஷன் போட்டாங்க. சந்துரு அவரோட தலைமையில் வந்து எதனால இந்த இஷ்யூ நடக்குது, இதுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ வந்தோடனே பயங்கர எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிஜேபி தரப்புல ராஜா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிப்போர்ட்ல வந்து கயிறு கட்டக்கூடாது, குங்குமம் திருநூறுலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்து மதத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஒரு ஹிஜாப் அணியக்கூடாது, ஒரு சிலுவை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது கரெக்டாக தானே இருக்குது, இவர் சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. நீ இப்படி சொல்லும் போது நான் ரெண்டுமே பண்ணுவேன். நான் கயிறும் கட்டிட்டு இருப்பேன், சந்தனமும் வச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து திமுக தரப்புலேருந்து இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஷ்யூ வந்து இந்து மதத்துக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ்ட்டை வச்சு எப்படி அடிச்சிக்கிறாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இது. இதில் எதுக்கு முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டிலாம் உள்ளே வருதுன்னு தெரியல. அவங்க வந்து இது ஒரு மத பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜாதி பிரச்சனையை வந்து ஒழிக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது இவரும் கரெக்டாக தானேப்பா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை கேட்கும்போது ரெண்டு சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கயிறு கட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திருநீர் குங்குமம் அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஊரில் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியோட டீச்சரை வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு இதில் முரணாகவும் இருக்குது. சில பேர் இதை சப்போர்ட் பண்ணவும் செய்கிறாங்க. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நானே கயிறு கட்டின்னு தான் இருக்கேன். அதுவும் சிவப்பு பச்சை கயிறு கட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஒரு கேஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற கயிறு. இப்போ சிவப்பு பச்சைனா ஒரு கேஸ்ட்டு, பச்சை மேலே பச்சை கீழே சிவப்பு வந்தால் ஒரு கேஸ்ட்டு, மஞ்சள் சிவப்பு வந்தால் ஒரு கேஸ்ட்டு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து நான் எதுக்கு இதை கட்டியிருக்கேன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நம்ம கயிறு வாங்கினாலே 2 கயிறு தான் கொடுப்பாங்க. ரெட்டு க்ரீனு தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் கட்டியிருக்கேன். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். நம்மளாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். வளர வளர நம்மளுக்கே கொஞ்சம் பயம் வரும் லைஃப்பை பார்த்து. அப்போ வந்து ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மாதிரி வரும் நம்மளுக்கு. நான் இது ஏன் கட்டியிருக்கேன்னா, சரி ஒரு முருகன் துணை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்கேன். ஒரு பயம் இருக்கும். ரியல் லைஃப்பை பார்க்கும்போது சில கெட்ட விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளை மீறின சக்தியெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். அப்போ வந்து நம்ம கடவுள் பக்திக்குள்ளே வருவோம். அப்படி தான் சரி இந்த கயிறு வந்து இது ஒர்க் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்காக கட்டுறோம். அதுதான் நிறைய பேர் பிலீஃபாக இருக்கும். நீ சொன்னதை தான் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த சுபாஷ் கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, எல்லாம் பழனிக்கு போகும்போது என்ன நீ போலையா, நம்ம சாமினா என்னது அப்படின்னும் போது, சாமினா மேலேருந்து ஒரு வெளிச்சம் வரும், அதுதான் சாமின்னொடனே அவர் திரும்பி பார்த்துட்டு ஏதோ கடை ஃபுல்லாக லைட்டு தான் இருக்குது, எனக்கு எதுவும் பெருசாக தெரிலன்னுவார். அதே அந்த குழியில் விழுந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வரும்போது சின்ன ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும். அப்போ அவர் ரிலைஸ் பண்ணுவார், ஆஹா இதுதான் போல கடவுள் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்கூல் பசங்களாம் வந்து இது கேஸ்டுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியுது. நானே ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாப்பில் ஈவினிங் டைம்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் கையில் பேண்டு கலர் கலராக பேண்டு போட்டிருப்பானுங்க, கலர் கலர் கயிறு அந்த மாதிரி கட்டி நானே பார்க்குறேன். இது கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறது, அண்ணாமலை கூட ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தார். நம்ம வந்து ஒரு செக்யுலராக கொண்டு போகணும் ஸ்கூல்ஸை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், அது பண்ணலாம், ஆனால் தப்பு இல்லை. அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. எப்படி சொல்கிறது, கை ஃபுல்லாக கயிறு கட்டிக்கிட்டு ருத்ராட்சம் அது இதுன்னு போட்டு சாமியார் மாதிரி வந்தாங்கன்னா அதுவும் ஏற்றுக்க முடியாது. நம்ம இப்போ இந்த கயிறுனால ஒரு ஜாதி அடையாளம் வருது, அவங்களுக்குள்ளேயே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கயிறை வச்சு, நான்லாம் இந்த ஜாதி அப்படின்னு காட்டுறதுன்னா அது கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நிறைய ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் மாவட்டமாக இருந்தாலும் இந்த பிரைவேட் ஸ்கூல்லலாம் அந்த அளவுக்கு கேஸ்ட் பிரச்சனை வர மாட்டேங்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வருது அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல பிடி சார்லாம் வாசல்ல நிப்பார், கயிறு கட்டினா திட்டுவாரு, கயிறு வரலாம் திட்டிட்டு இருப்பாரு. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிலாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு 2 பேரும் மிரட்டி விட்டு இந்த கயிறுலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சு சென்னையிலலாம் அந்த அளவுக்கு கேஸ்ட் பிரச்சனை அந்த மாதிரி வந்தது தெரியல. ஆனால் தென் மாவட்டத்தில் இது கண்டிப்பாக நிறையவே இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு கேஸ்ட்டாக தான் சுற்றுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நிப்பாட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாகவே இருந்திருக்கு. எப்போவுமே ஸ்கூல்லலாம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்கக்கூடாது, அதை ஒழிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் கேஸ்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க, கேஸ்ட்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. நான் ரீசெண்டாக பேரரசு அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கேஸ்ட்லாம் கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, யாருக்கு ரிசர்வேஷன் தேவையோ அவங்க மட்டும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் காமிச்சு ரிசர்வேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னார். அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் பட்டுது. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம சேர்க்குறது கம்மி காசாக இருக்கும்.
பேக்ஸு, ஷூ எல்லாமே அவங்களே குடுத்துடுறாங்க. இதில நம்ம கேஸ்ட்ட காமிச்சு வாங்குற அளவுக்கு எதுவும் இல்ல. அப்ப எதுக்கு நம்ம போய் அந்த கேஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கணும் அங்க? ஸ்கூல்ல வந்து கேஸ்ட் சொல்லாம, சப்போஸ் இந்த ஸ்காலர்ஷிப் வரும்போது யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் அந்த கேஸ்ட்ட காமிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது அவர் சொல்லும்போது. இப்ப பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெக்கமெண்டேஷன வந்து நீங்க அமுல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் விங் இருக்கவங்கலாம் இல்ல இத நீங்க அமுல்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப போயிட்டுருக்கு. இத கவர்ன்மெண்ட் தரப்புல என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம என்னதான் வந்து நாங்கலாம் கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், நமக்கும் அந்த கேஸ்ட் பாக்ஸ்ன்னு வந்தா, நம்ம அந்த கேஸ்ட்ட டிக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அப்ப அப்படிதான் ஆக்கிட்டாங்க. ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க, இந்த மாரி ஜாதிகள்லாம் இல்ல அப்படின்லாம் சொல்லிக் குடுத்தாலும், சேர்க்கும்போதே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சேர்த்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் தெரியல. இந்த பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம பிலீஃப்ஸ்லாம் வச்சுக்கிறது நல்ல விஷயம் தான். அத நம்ம ஸ்கூலுக்கு வெளிய வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸ்கூலுக்குள்ள வந்து இதனால வந்து கேஸ்ட் ரிலேட்டடான பிரச்சனை ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில வருதுன்னா, அத நம்ம வேணான்னு சொல்றதுல ஒரு பெரிய தப்பு ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு நீங்க கயிறு கட்டிக்கலாம். இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் கையிலலாம் எதுவுமே இல்ல. இது மேனேஜ்மென்ட் கையில தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனை வர மாட்டேங்குது. கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் வருதுன்னா, அப்போ அந்த மேனேஜ்மென்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். இதுக்கு ஒரு கரெக்ட்டான ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸ்ட் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புவோம்.